ஜெனரல் ஆடியன்ஸ் மைடியர் மக்கள் நெட்டி ஃபார் யூஎஸ் எல்லாத்துக்குமே கேவோட வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட 50th எபிசோடு இன்னைக்கு போகுது. ஸோ அதனால வந்துட்டு என்னோட டீம்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் உள்ளே கூட்டு வர முடியாது, நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் ஃபோட்டோ மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் தான் கோபி அப்படின்ற வந்து கேமராமேன். இந்த எபிசோடுக்கு மட்டும் இல்லாமல் எங்களோட கேமராமேன் இந்த எபிசோடுக்கும் ஸ்பெஷலாக வந்து கேமரா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட அந்த 50 எபிசோடும் வந்து அவர் பொறுமையாக நின்று பண்ணனால தான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் பார்க்கணும்ல, திஸ் இஸ் மணியரசன். இவர் தான் வந்து 50 எபிசோடுமே வந்து உட்காந்து எனக்காக மெனக்கெடல் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய எடிட்டும் பண்ணுவார். என்னோட எபிசோடுக்கும் வந்து நான் கெஞ்சி கேட்டு இனங்க இருக்கிறங்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் தான் மணியரசன் வந்து ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தம்ப்நெயில்லாம் பார்க்குறீங்களா, ரொம்ப அழகாக கிரியேட்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா பெப்பே. அவர் பேர் ஹரி, அவருக்கு நிக்நேம் நாங்கள் வந்து பெப்பேன்னு வச்சிருக்கோம். ஸோ இவர் தான் வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுறவர். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னா மைக்கேல் அப்படின்றவர் தான். மைக்கேல் இந்த எபிசோட வந்து வழி நடத்துறவர். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனாலோ இல்லை மிஸ்டேக் பண்ணுறனாலோ இவர் தான் இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன குட்டி குழந்தை மாதிரி வளர்த்துறவர் மைக்கேல். அடுத்து வந்து சங்கர், இந்த ப்ரோக்ராம் வந்து அலோவ் பண்ணலாமா வேண்டாமா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறவர் கிரியேட்டிவ் ஹெட். ஸோ இவங்க தான் வந்து இந்த எபிசோட இவ்வளோ தூரத்துக்கு வந்து வரதுக்கு காரணமாக இருந்தவங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதை விட மிகப்பெரிய தேங்க்ஸ் யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் ரசித்து அடுத்தடுத்த எபிசோடு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்ட உங்களுடைய ஒரு நல்ல உள்ளங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூர்யா அண்ணாவோட ஒரு விஷயம் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க உங்களோட 50th எபிசோடு வந்து சூர்யா அண்ணா பற்றி தான் இருக்கணும், ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுங்க எங்களுக்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி சூர்யா அண்ணா ஃபேன்ஸுக்காக, அந்த கேட்ட ரசிகர்களுக்காகவும் இந்த வீடியோ பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். சூர்யா அண்ணாவோட 38 ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஆர் கோபிநாத் அவர்களோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் யார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சூர்யா அவர்களோட 38 வந்து சுதா கொங்காரா அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு ட்விட் ஒன்றும் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா ஃபைனல் சாங் ஷெடியூல வந்து அவர் ஃபினிஷ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாரு. சரி, இந்த படம் வந்து ஜிஆர் கோபிநாத் அவர்களோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. அவர் யார், இந்தியாக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன, சூர்யா அண்ணா எதை பற்றி அந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்றத பின்னாடி வர பார்க்கலாம். ஜிஆர் கோபிநாத் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1951 வந்து பிறந்தார். எங்கே பிறந்தார் அப்படின்னா கொரூர் அப்படின்றத பிறந்தார். ஜிஆர் அப்படின்றது கொரூர் ராமசாமி கோபிநாத் அப்படின்றத வந்து ஜிஆர் கோபிநாத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் டீச்சர். ஓகேவா, இவங்களுக்கு வந்து மொத்தம் 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகளை 2வது பிள்ளை தான் வந்து நம்ம கோபிநாத் அவர்கள். இவர் வந்துட்டு இந்தியன் ஆர்மிலேயே இருந்திருக்காரு, தொழிலதிபர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து டெக்கான் பட்ஜெட் ஏர்லைனை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவரே இவர் தான். ஸோ இவர் வந்து வாங்கின பட்டங்கள் வந்து நிறைய இருக்குது, அவார்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது வாங்கியிருக்காரு. ஸோ இவரை பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கோபிநாத் அவர்கள் 5வது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஸ்கூல் டீச்சர் இல்லையா, அதனால் வந்துட்டு ஸ்கூலுக்குலாம் போகல. 5வது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா தான் சொல்லிக் கொடுக்குறாரு. 5வது தான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறமே ஸ்கூல் படிப்பை முடிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா NDA, அதாவது வந்துட்டு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்றதுல வந்து எக்ஸாம் எழுதுறாரு. அதில் பாஸ் ஆகுறாரு. 3 வருஷம் வந்து இந்தியன் ஆர்மியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து கற்று தெரிந்துக்கிறாரு. அதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு டேராடூனில். இங்கேயும் ஒரு வந்து 3 வருஷம் இருக்காரு. அங்கெல்லாம் என்ன நடக்குமோ எல்லாமே கற்று முடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து கேப்டனாக அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஜிஆர் கோபிநாத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் 8 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறமே வந்துட்டு அவரோட 28வது வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு. இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அப்படின்ற ஒரு வாரில் வந்து பங்கேற்கிறாரு. இந்த 28 வயசுலேயே வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு திருப்பி வரனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, செக்ரிகல்ச்சர். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும், இந்த பட்டுப்புழு வளர்ப்பு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நியூ மெத்தடில் வந்து அவர் முயற்சி பண்ணி செய்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்து அவரை வந்து கௌரவிக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து அவர் நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதை வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டை வந்து டீலர்ஷிப் எடுக்கிறாரு, ஒரு ஹோட்டல் வைக்கிறாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுது. அதுதான் வந்து டெக்கான் ஏர்லைன்ஸ். ஸோ இந்த டெக்கான் ஏர்லைன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி மூடுது அப்படின்ற வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 1997 கோ-ஃபவுண்டராக வந்து ஜாயின் பண்ணி இந்த டெக்கான் ஏவியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த டெக்கான் ஏவியேஷன் என்னென்ன பண்ணணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். 2003 வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரே டெக்கான் ஏர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. முன்ன பண்ணிட்டு வந்ததை விட கம்மி காசில் வந்து இது பண்ணுறாங்க. 2007 வந்து கிங்ஃபிஷரோட ஜாயின் பண்ணி ஒரு விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2009 டெக்கான் 360 அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் இந்த ரயில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரயிலில் சரக்கு ரயில், சரக்கு கப்பல் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வணிகத்தை சார்ந்த விமானம் இது. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2013 துபாயை சார்ந்த யுனைடெட் ஸ்டேட் ஏவியேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியும் பட்டேல் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் அப்படின்ற ஒரு கம்பெனியும் சேர்ந்து இந்த 360 டெக்கான் 360 வந்து மூட வைக்கிறாங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க டெக்கான் ஏர்லைன்ஸ்லாம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம வெள்ளம், அதுக்கப்புறம் வந்துட்டு சுனாமி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மீட்பு குழுவெல்லாம் போவாங்க, கவர்மெண்ட் வந்து அதை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் வந்து தனியாக ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து ஹெலிகாப்டர் வந்து சப்ளை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் ஏர்லைன். ஸோ இவர் வந்து கண்டுபிடிச்சது, இந்தியாவில் முதல்ல லான்ச் பண்ணவர் இவர் தான். ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறு தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க முன்னே ஸ்டார்ட்
பண்ணும்போது 69 சிட்டிஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பண்ணிட்டு இருந்தாங்க பிரைவேட்ல இருந்துட்டு. ஸோ இவர் அதுக்கப்புறம் 2007 விஜய் மல்லையோட வந்து ஜாயின் பண்ணார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமேட்டு அவருடைய அந்த கடன் அங்கே ஓடி போனது எல்லா விஷயமும் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இவரோட பிஸ்னஸ்லாம் வந்து டல் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சிட்டியை மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன எந்த அளவுக்கு ஃபேமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து இது குறைஞ்சிருச்சு. ஸோ இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனும் கூட. ஸோ பொலிட்டீஷியன்லேயும் நின்னாரு, தோத்தும் போயிட்டாரு. 2009 சுயேட்சையாக நின்று லோக்சபா எலெக்ஷனில் வந்து தோத்தும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் 2014 ஆம் ஆத்மி கட்சியில் வந்து சேர்ந்து அதுலேயும் வந்து நின்று தோத்து போயிட்டாரு. ஸோ இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன். அதுக்கப்புறம் வந்து இவரு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ ஜிஆர் கோபிநாத் எழுதின புக் பேர் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபயர் அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ இப்போ ஓவராலாக சூர்யா அவர்களோட 38 இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட கதை எடுக்க போறாங்களா, இவர் எழுதின புக்கோட கதை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து இவரோட லைஃப் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச விஷயமா போயிடுச்சு. ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கும்போது நிறைய இருந்திருக்காரு. ஸோ எதெல்லாம் கவர் பண்ண போறாங்க, எதெல்லாம் முட போறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அதனோட வந்து சூர்யா அவர்களோட 37 நம்ம இண்டிபெண்டன்ஸ் தாண்டி இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு இருக்காங்க. அதாவது சூர்யா அவர்கள் வந்து எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்ற ஆஃபீஸராக பண்ண போறாரு. மோகன்லால் அவர்கள் வந்து பிரதமராக ஒரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சூர்யா அவர்கள் ரோலில் பண்ற மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ காப்பான் படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இருக்க போது. சூர்யா அவர்களோட 38 டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இருக்க போது. என்ஜிகே அப்படின்ற படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ சூர்யா அவரோட அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட் வே, டிஃப்ரெண்டாக மக்களை வந்து அப்ரோச் பண்ண போது எல்லாத்தையுமே பிடிக்கிற வகையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஆல்சோ டிஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் எந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, இந்த காம்போல உங்களுக்கு எந்த காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு 8:30 வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் சைனியார் விஜே ஏகே 50th எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு உங்க எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது மூவிலாம் பண்ணலாம் அப்படின்றத கீழே நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாருடைய நேம் அதிகமாக வருதோ அதை எடுத்து நான் வீடியோக்காக வரேன். டாடா பை பை see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா? இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டிஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நெட்டிஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்டுகளுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம சிஎஸ்கே விஸ் ஆர்ஆர் மேட்சோட டிக்கெட் புக்கிங் அப்டேட் இருக்குது. ரைட் சைடில் முனி பார்ட் 4 காஞ்சனா 3யோட ட்ரைலர் அப்டேட் இருக்குது. வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.